அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் 9 7 18 6 உடனாய நாட்களவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த அன்பர்களே, தை மாதம் 26ஆம் நாள் சனிக்கிழமை, ஏகாதசி திதி இரவு 9:59 வரை இருக்குது. அதுக்கு பின்னாடி துவாதசி திதி. மிருகசீர நட்சத்திரம் இரவு 7:52 வரை இருக்குது. பின்னாடி திருவாதிரை ஆதிரை நட்சத்திரம். சித்த யோகம். ராகு காலம் சனிக்கிழமை எப்போதுமே 9 முதல் 10:30. யமகண்டம் 1:30 முதல் 3. குளிகன் 6 முதல் 7:30. சூலம் கிழக்கு. கிழக்குனா பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களை, இன்று நாளெலாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி சூரியன் மகரத்தில் இருக்குது, சந்திரன் ரிஷபத்தில் இருக்குது. இன்றைக்கி மிருகசீர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தினால சந்திரன் ரிஷபத்தில் இருப்பார். 3ஆம் பாதம்னா மிதுனத்துக்கு போடுவார். அதனால் அன்பர்களே, செவ்வாய் மிதுனத்தில் இருக்குது. புதன் கும்பத்துக்கு வந்துட்டார். நட்பு கிரகமான சனி பகவானோட சேர்ந்து கும்பத்தில் இருக்கார். குரு பகவான் எப்பவும் போல் ரிஷபத்தில் இருக்கார். அவர் நட்பு கிரகமான சந்திரனோடு சேர்ந்து சந்திர மங்கள யோகம் என்ற ஒரு யோகத்தை பெறுறாரு. இன்றைக்கி புறா கொடுத்துட்டுருப்பார். அடுத்து சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கார். சனி பகவான் சொந்த வீடான ஆட்சியில் பலமாக இருக்கார். ராகு மீனத்தில், கேது கன்னியில். அன்பான நேயர்களை, இன்று நமக்கு ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புப்படி இன்று நமக்கு மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த யோகம் நல்ல யோகம். ஏன்னா அந்த 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் குருவும் சந்திரன் இணைந்திருக்கிறாங்க. இந்த சந்திரன் யாருன்னா மேஷ ராசிக்கு 4ஆம் அதிபதி, குரு யாருன்னா 9ஆம் அதிபதி. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒன்றா இணைந்து குருச்சந்திர யோகம் என்ற ஒரு யோகத்தை நேற்றிலிருந்து கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு நல்ல அமைப்பு இன்றைக்கி பூரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் உங்களுக்கு நல்லது. அதனால் இந்த 3 கிரகங்களும் ஒரு நல்ல அரிய வாய்ப்பை கொடுக்குது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். ஏன் நல்ல காரியம் அப்படின்னா, நமக்கு தேவையான நல்ல காரியங்கள் எத்தனையோ இருக்குது. வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவையான நல்ல காரியங்கள் நிறையா இருக்கிறது. அதெல்லாம் நிறைவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அன்பான நேயர்களை, ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்தில் இருக்குது. ஆனால் அந்த குரு தனித்து இல்லை. குரு தனித்திருந்தால் கஷ்டம், அந்தணன் தனித்திருப்பது தவறு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் அந்த குருவோட சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கெடுதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார், ராகு பகவான் இடத்துல, 2 பேரும் அருமையான இடத்துல 10, 11 இருக்காங்க. 10லேயும் பாவி இருக்கணும், 11லேயும் பாவ கிரகம் தான் நல்லது. அதனால் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2 கிரகமும் நல்லா இருக்குது. இருந்தாலும் நேரம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லதே நடக்கும். பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. பிரச்சனைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இடமாற்றங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடமாற்றங்கள்லாம் நல்ல மாற்றங்களாக கிடைக்கும்.
வெளியூருக்கெல்லாம் போகலாம். அந்த மாதிரி அமைப்புகள் ஏதாவது முயற்சி பண்ணிலாம் போகலாம். அன்பான மிதுன ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். விரயங்கள் நடக்கும். ஆனால் அந்த குரு பகவான் எப்படி இருக்காருன்னா சந்திரனோட சேர்ந்து இருக்கார். சந்திரனோட சேர்ந்து இருந்ததுனால விரயங்கள் நடக்கும், சுப விரயங்களாக நடக்கும். அதுக்குடைய வாய்ப்புகள் நன்றாக நிறைவாக இருக்கிறது. அன்பான மிதுன ராசி என்பவர்களை உங்களுக்கு 10ல் ராகு இருக்குது. தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லதே நடக்கும். கடகராசி என்பவர்களை உங்களுக்கு அருமையான நாள் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்காரு. உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் ராசிநாதனும் ஒன்றா இணைந்திருக்காங்க. அது ரெண்டும் உங்களுக்கு அருமையான அமைப்பு. அதனால் அது ஒரு நல்ல நிறைவு. அதனால் உங்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அவங்களுக்கு தேவையான காரியங்கள் அனைத்தும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது அது இவ்வளவு இப்படி இது இப்படி நடக்கும், இது இப்படி நடக்கும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. எல்லாருக்கும் எல்லாமே தேவை தான் இருக்குது. தேவை இருக்குன்னா அனைத்தையும் நம்ம நிறைவு பண்ண முடியுமாங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்களுக்கு என்ன முயற்சியோ அந்த காரியங்கள் கல்யாணம் நடக்கணும்னா கல்யாணம் நடக்கும். வெளிநாட்டுக்கு போகிறோன்னா போகலாம், தொழில் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கலாம், வீடு கட்டுறதா கட்டலாம். இதெல்லாம் அவங்களுக்கு யாராருக்கு என்ன அவங்கள்ட்ட என்ன பொருளாதார வசதிகள் இருக்கோ அந்த தக்கபடி காரியங்கள்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கு கடகராசிக்கு நல்ல நேரம். சிம்ம ராசி என்பவருக்கும் கொஞ்சம் நேரம் சரியில்லை. அதனால் குரு 10ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் அவர் தனிச்சு இல்லை. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதனால் குரு சந்திரனோடு இணைந்திருக்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு குரு 5 கூடியவர், கெடுதலை பண்ணிட மாட்டார். அதனால் நல்லதே நடக்கும். உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை, பார்த்து கவனமாக நடந்துக்குங்க. உங்களுக்கு செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் அதிபதி 11 இருப்பது நல்லது. செவ்வாய் நல்ல இடத்துல 11 லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் அவர் பலமாக இல்லை. இருந்தாலும் அவர் இருக்கிறது குருவுடைய சாரம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்கார். அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அன்பான கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு நேரம் அருமையான நேரம். குரு பகவானும் சந்திர பகவானும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. உங்களுக்கு 10ல் செவ்வாய் இருக்குது. உங்களுக்கு 6ல் சனி பகவான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம்லாம் நன்றாக இருக்கும். உங்களுக்கு கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்குது. நல்ல அருமையான நாள். நல்ல காரியங்கள்லாம் பண்ணிக்கலாம். கவனமாக செயல்படுங்க. இந்த குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அந்த பயிற்சி நல்ல சாதகமாக இருக்காது. அதனால் உங்களுக்கு இப்பொழுது 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார் குரு பகவான். அதனால் இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறது கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல பலன். அன்பான துளாராசி என்பவர்கள் உங்களுக்கு குரு 8ல் இருக்கார். ஆனால் அவர் தனித்து இல்லை, சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால பரவாயில்ல அப்படின்னு ஒரு கருத்து. இருப்பினும் உங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய நிகழ்வு. 6ல் ராகு இருந்தால் உங்களை எந்த குறைமெல்லாம் பார்த்துக்கொள்ளும். அதனால் இந்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி நம்ம பேச்சு ஆகிறான்னு நினைக்கிறேன். அது வரையும் உங்களுக்கு ராகு 6ஆம் இடத்துல இருக்காங்க. அடுத்து 5ஆம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல பலன் தான் தரும். ராகு 5ஆம் இடம் நல்ல பலன் தான், கெடுதல் பண்ணாது. அதனால் அன்பான விருச்சிக ராசி என்பது உங்களுக்கு அருமையான நாள். குருச்சந்திர யோகம் இருக்கிறது. அதனால் நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக பொறுமையாக அவசரப்படாமல் டென்ஷன் ஆகாமல் காரியத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமோகமான காரியங்கள்லாம் நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு வயசாகிடுத்து உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும், குழந்தை வீட்டிலுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். அப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு 6ல் இருக்காது. 6ல் இருக்கோ அந்த குரு என்ன பண்ணுவார்னா உடல்நிலையை பாதிப்பார். அதனால் பார்த்து ஜாக்கிரதை நடந்துக்குவோம். உங்களுக்கு 7 முடிஞ்சுது. சனி பகவான் 3ல், ராகு பகவான் 4ல். இது ரெண்டும் தனுசு ராசி என்பதற்கு அருமையான அமைப்பு. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உடல்நிலை மட்டும் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு 10ல் கேது இருக்குது. அது நல்ல அமைப்பு. தொழிற்சாலை நன்றாக இருக்கும். அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7னுடைய காலம் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் 7 சனியுடைய காலம் இருக்கிறது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பவர்களை குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் நல்ல யோகத்தை தர்றாரு. இன்று பூரா நல்ல அருமையான நாள் உங்களுக்கு. அதனால் நல்லதே நடக்கும். அன்பான கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. குரு 4ல் இருக்கார். அதுவும் சரியில்லை. 6ஆம் அதிபதி போய் 4ல் இருக்கார். அதுவும் நன்மை இல்லை. அதனால் இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு சித்திரை மாதம் 28ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு மேலே போய் குரு பேச்சு ஆகிறாரு. அந்த நாள் உங்களுக்கு அருமையாக, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல அருமையாக இருக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்க. ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. மீனராசி என்பவர்களை உங்களுக்கும் 7ல் நடக்குது. உங்களுக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை. அதனால் இருந்தாலும்
அந்த குருவுடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் அந்த குரு பார்வை வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு எந்த இடத்துல இருந்தாலும் அவர் பார்க்கின்ற இடங்கள் சிறப்பாக இருக்கும். இப்போ 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, குரு மட்டும் பார்க்கல, சந்திரனும் பார்க்குறாரு. அதனால் நல்லதே நடக்கும், நன்மை நடைபெறும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அதனால் அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி நல்ல காரியங்கள். இப்போ வயதாகிடுச்சு, 75 வயதுக்கு மேலே அப்படின்னா என்ன நல்ல காரியம்? உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நோய் நொடி இருக்கக்கூடாது. வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்மளால் ஏதாவது முடிஞ்ச நன்மைகளை பண்ணணும், தொந்தரவு பண்ணாமல், இதுவே நமக்கு நல்ல மனசு அமைதியாக இருக்கணும். அதனால் இதெல்லாம் நடைபெறும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அதனால் மகர ராசி என்பதில், கும்பராசி என்பதில், மீன ராசி என்பதில் உங்களுக்கு 7 சனியுடைய காலம் இருக்கிறது. அதனால் 7 சனியுடைய காலம் இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் விரதம் மறந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுவோம். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள் நடைபெறும். அதனால் இறை வழிபாடு நாம் எவ்வளோக்கு செய்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது. கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்கள். நமக்கு இறைவனுடைய நாமங்களை நாம் சொல்லுகின்ற பொழுது அதுக்கு பலன் வந்து நிறைய உண்டு. அவருடைய நாமத்தை நாம் எப்பொழுதும் உச்சிட்டு இருக்கும் போது கஷ்டங்கள் விலகி நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, இன்று வந்து ஒரு முக்கியமான தகவல்கள் நம்ம ஏதோ ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரிஞ்சதை இந்த ஒரு காரியங்களை நான் உங்களிடம் பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால் இன்று இந்த ஊழ் என்று ஒன்று இருக்கிறது, அதை பற்றி இப்போ நம்ம பேசலாம். ஊழுன்னா என்ன அப்படின்னா, வள்ளுவர் வந்து திருக்குறளில் ஊழ் என்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்து 10 பாடு கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பாடுபட்டு கஷ்டப்பட்டு தேடிய பொருளை நாமே அனுபவிக்கணும் என்று ஊழ் இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். அனுபவிக்கிறதுக்கு ஊழ் வந்து முன்னாடி நிற்குமா. அந்த பொருளை நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம்னா, கஷ்டப்பட்டு அந்த வீடு கட்டியிருக்கோம்னா, அந்த வீட்டில் நம்ம இருந்து கடைசி வரையும் இருக்கணும்னு ஊழ் நமக்கு இருந்தால் தான், அங்கே ஊழ் வந்து சாதகமாக நமக்கு இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும். இல்லைன்னா வீடு கட்டுவோம், விற்று விடுவோம், இல்லைன்னா யாராவது அனுப்பிப்பாங்க, நாம் அனுபவிக்க முடியாது. நம்ம சந்ததி அனுபவிக்கணும், அதுக்கு அந்த ஊழ் சாதகமாக இருக்கணும். இது மாதிரி 10 குறள் சொல்லியிருக்கிறார், 1 2 இல்லை. அதாவது ஊழ்வினை மாதிரி ஒரு பெரிய கொடியது எதுவுமே கிடையாது. இதை வந்து முக்கியமாக அந்த சைவ சமய புறவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. மணிவாசக பெருமான அருமையாக ஒரே 2 வார்த்தையில் சொல்லிட்டாரு, மீட்டிங்கு வந்து வினைப்பிரிவு சாராமை, கள்ளப்புறக்கிழமை கட்டழிக்க வல்லானே. அதாவது எவ்வளோ அழகாக சொல்லிட்டார் பாருங்க, ஒரே வார்த்தை, மீட்டிங்கு வந்து வினைப்பிரிவு சாராமை அப்படின்னு சொல்லிட்டார். அந்த வினை என்பது அவங்க காலத்திலே இருந்திருக்கு. அந்த வினையில் 2 முழு இருக்குது. தான் செய்த வினை, இன்னொருத்தர் செய்த வினை, செய்வினை, அந்த மாதிரியெல்லாம் ஒரு 3 ஐட்டம் இருக்குது அதில். அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்குது. அதனால் அந்த செய்வினைங்கிறது அது எல்லா காலத்துலேயும் உண்டு. உலகம் உள்ள வரையும், மக்கள் உள்ள வரையும் அது வந்து அந்த வினை இருக்க தான் செய்யும் அது. அதனால் அதை தான் அவர் மாணிக்கவாசகர் பெருமான் மிக அழகாக சொல்கிறார். திருவாசகத்தில் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே, மீண்டு வந்து அந்த வினை என்கிட்ட வரக்கூடாது இறைவா அப்படின்னு சொல்லி திருவாசகத்தில் அவர் சொல்கிறாரு. ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக பாடியிருக்கிறாரு. அவ்வினைக்கு எவ்வினையா என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடு அதிருப்பது முந்தமக்கு உணவென்ற கைவினை செய்து எம்பரான் கடல் போற்றுது நாமடியோன், செய்வினை வந்து எம்மை தீண்டா பெருநீலகண்டம், காவினை இட்டும் குளம்பளதொட்டும் கனிமணத்தால் ஏய்வினையால் ஏய் மூண்டெருத்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுது நாமடியோம், தீவினை வந்து எம்மை தீண்டா பெருநீலகண்டம். 11 பாடல் இருக்குது. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது இந்த தீவினை வந்து என்னை தீண்டக்கூடாது அப்படின்னு இறைவன்கிட்ட அன்றைக்கே கேட்டுக்கிறார். காவினை இட்டும் குளம்பளதொட்டும் கனிமணத்தால் ஏய்வினையால் ஏய் மூண்டெருத்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுது நாமடியோ, தீவினை வந்து எம்மை தீண்டா பெருநிலகண்டம். மலரெல்லாம் பறித்து உன்னுடைய திருவடியில் சமர்ப்பிச்சு நான் உன்னை பிரார்த்தனை பண்ணுறேன், எனக்கு வந்து தீவினை என்கிட்ட வந்துடக்கூடாது. அப்படி எந்த தீவினையும் வரக்கூடாது. நான் செய்ததும் வரக்கூடாது, முன்னோர்கள் செய்ததும் வரக்கூடாது, வேறு மற்றவர்கள் செய்ததும் வரக்கூடாது. இந்த தீவினையில் வந்து ஊழ்வினையிலே எத்தனையோ இருக்குது. இப்போ ஒரு ஒரு ஆண்மகனுக்கோ ஒரு பெண்மகளுக்கோ திருமணம் ஆகலை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஊழ்வினை பயன் நிறைய இருக்குது. அதனால இவருக்கு நல்லதெல்லாம் நடைபெறாது, கஷ்டப்படுவார், ஊழ்வினை இருக்கும்.
அதாவது பூர்வீக இடத்துல குடியிருக்க முடியாது, பூர்வீக மனையிலும் குடியிருக்க முடியாது, வளர்ச்சி அடைய முடியாது. மனை வந்து சில பேர் சொல்கிறாங்க பூர்வீக மனையெல்லாம் தோஷம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆண்டு மாதிரி போச்சுன்னா அந்த மனைக்கு வயது முடிஞ்சது. அதில் மண்ணெல்லாம் அள்ளெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஒரு மனை என்பது இத்தனை வருஷம்தான் ஆடுன்னு ஒரு மனையடி சாஸ்திரத்தில் வந்து பதிவு பண்ணுற போது அந்த மனை இவ்வளோ தான் இருக்குது, 75 வருஷம் ஆளுன்னு போட்டிருக்கு. 75னா 175 வருஷம் அந்த மனை ஆளும். 175 வருஷம்னா 2 தலைமுறை ஓடும். ஆமாம், 3ஆவது தலைமுறைக்கு அந்த மனை ராசியல்னு வந்துடும். இதுதான் அது கணக்கு. அதனால் இந்த ஊழ்வினை என்பது மிக கொடியது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஊழ்வினையை நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கணக்கு வச்சுங்களேன். இப்போ தாத்தா இருக்கார், அவர் பேரன் கூடுமானவரை அந்த பையன் தாத்தா மாதிரியே இருப்பார். ஏன்னா அந்த அணுக்கள் பூரா தாத்தாவோடது. அந்த குழந்தைகிட்ட இருக்கிற ஜீன் அணு இருக்குது பார்த்தீங்களா, அது தாத்தாவோடது. இவருடைய அணுக்கள் இவர் மகன்கிட்ட போய் மகன் மூலமாக பேரன்கிட்ட போடுது. இதுதான். அதனால் இந்த தாத்தா செஞ்ச நன்மை தீமை அனைத்தும் அங்கே போயிடும், பேரனுக்கு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா பிள்ளைகளுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்காட்டாலும் ரணத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. ரணம் என்றால் கடனை சேர்த்து வைக்கக்கூடாது. அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்ம மாட்டுக்கு முடிந்த வரையும் நம்மளால் ஏதாவது ஒரு இறை நாமத்தை சொல்லிட்டு நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அமைதியாக எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவனை எல்லாரும் நன்றாக இருக்கணும் அப்படின்னு வயதானத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இறைவா சீக்கிரமாக என்னை கொண்டு போ, அப்படி கூட்டிகிட்டு போ உன்னுடைய திருவடிக்கு, வேற எங்கேயும் அனுப்பிடாத, உன்னுடைய திருவடிக்கு தான் நான் வரணும் அப்படின்னு இந்த இறைவன் நாமத்தை அனுதினமும் நம்ம பாராயணம் பண்ணிட்டு இருந்தோமையானால் நமக்கு வந்து இறைவன் நல்லொரு செய்வார். அதனால் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போ ரொம்ப குழந்தைகள்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, சொந்த வீடு இருக்குது, கல்யாணம் ஆகலை, 37 வயசு ஆச்சு, திருமணம் ஆகலை. அதுக்கு என்னையா காரணம் அப்படின்னா இந்த ஜோடரில் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ணுவோம், நாவ தோஷம் இருக்குது, அது ஏதோ சம்பந்தம் இல்லாமல் பரிகாரத்தை பண்ண சொல்கிறாங்க. அது நடைபெற மாட்டேங்குது. அதை ஆராய்ந்து பண்ணி எதனால் இந்த கன்னிப்பெண்களுடைய சாபத்தினால கூட அந்த கல்யாணம் ஆகாது. அந்த மாதிரிலாம் ஒரு கருத்தெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் இவருக்கு வந்து இன்னொரு கருத்து இருக்குது, தாரை 2 அப்படின்னு இருக்கும். தாரை 2 சில பேருக்கு இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி மோத்தாரம் போடும், நம்ம தாரையும் கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்துடும். அது கூடாது அப்படின்னா அது வந்து காலம் தாழ்த்திகிட்டே போகும், அது 35 வயசுக்கு மேலே கொண்டு போயிடும். அப்படிலாம் ஒரு சில கருத்துகள் இருக்குது. அதனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா என்ன கல்யாணம் இல்லையே, 35 வயசு ஆச்சு பையனுக்கு, என்ன கல்யாணம் இல்லை, என்னையா 35 வயசு வரையும் ஏன் கல்யாணம்னா அந்த பையனுக்கு தாரை 2 இருக்குது. அது அவங்க குலதெய்வம் என்ன பண்ணுது, நீ இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணாதரா, லேட்டாக பண்ணுறா அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டே வருது. அது அந்த குலதெய்வத்தினுடைய அமைப்பு. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக பண்ணணும். அதை நம்ம வந்து நினைக்கிறது இல்லை. குலதெய்வத்தை யாருமே குடும்ப வரை நினைக்கிறது இல்லை. அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். எனக்கு வந்து என்னென்னா நமக்கு நம்முடைய குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்துக்கு மிஞ்சினது தான் வேறு தெய்வங்கள். நம்மகிட்ட அந்த குலதெய்வம் பலமாக இருக்கிற போது எந்த தெய்வமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னமோ குலதெய்வம் சொல்கிறாங்க. அந்த குலதெய்வம் தலைமுறையாக நம்ம குடும்பத்துக்கு 3 தலைமுறை 4 தலைமுறையாக நமக்கு அந்த குடும்பத்தில் நம்மளை காவந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த தெய்வத்தை நாம் அனுதினமும் வீட்டில் பெண்கள் விளக்கேற்றுவது கூட அந்த குலதெய்வத்தை நினச்சி தான் தினசரி விளக்கேற்றணும். அதுதான் நமக்கு பெருமை. அதனால் இந்த ஊழ்வினை என்பது நாம் விதைக்கின்றது தான். என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். ஒரு என்ன விதைச்சு விட்டு இன்னொன்று அறுவடை பண்ண முடியாது. அதனால் நம்முடைய சந்ததிகள் சிறப்பாக இருக்கணும். அதில் இந்த ஊழ்வினைக்கு நிறைய வழிகள்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதாவது செய்கின்ற தொழிலை கூடுமானவரை நியாயமாக செய்யணும், அக்கறையோடு செய்யணும். வருமானம் வரணும். வருமானம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. காசு இல்லைன்னா காசுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். அது வரலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்காக நம்முடைய தொழிலுடைய தரத்தை குறைக்கக்கூடாது. நம்முடைய தொழில் வந்து தரமாக இருக்கணும். நிச்சயமாக ஒரு தொழில் வந்து ஒரு மனிதனுக்கு தரமாக இருக்குமேயானால் அவனிடையே மக்கள் எங்கே இருந்தாலும் மக்கள் அவனை தேடி வருவாங்க. நடுக்காட்டுக்குள்ளே இருந்தால் கூட கொஞ்சம் தாமதமாகும். நடுக்காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு ஒருத்தருமே வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் தெரிஞ்சால் தானே வருவாங்க.
ஆமாம், அது அந்த கால நேரம் வரணும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு கருத்துகள் இருக்குது. நம்ம தொழிலை வந்து தரம் குறைக்காமல், நம்ம சிரமப்படாமல், வருகின்ற மக்களுக்கு நல்லது சொல்லி, நம்ம நல்லது நமக்கு தெரிஞ்சதை நல்லது செய்து மேலால் மக்கள் நம்மளை நாடி வருவாங்க. அது அது வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஊழ்வினை பயனை நிவர்த்தி பண்ணும். ஏதாவது நம்மளால் முடிஞ்ச வர, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா, காசு இருக்குங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு நிறைய தப்பு பண்ணுறோம். வாயினால் நிறைய தப்பு பண்ணுறோம். உடம்புனால நிறைய தப்பு பண்ணுறோம். இந்த 3 வழிகளில் நாம் நிறைய தவறு பண்ணுறோம். இந்த 3 வழிகளில் நன்மையை பண்ணிட்டு போங்களேன். காசு நிறைய இருந்தால் நல்லதை பண்ணுங்க. இந்த ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வசதி பண்ணுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தடுமாறுற குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க. வயதானவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி இந்த புதிய காப்பு இல்லங்களில் போயிருக்காங்க, வழி இல்லைன்னா அவங்களுக்கு போய் சாப்பாடுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அடுத்து வந்து அது காசுனால பண்ணுறது. அது வழியில் காசு இல்லைன்னா வாயினால் நல்லது செய்யுங்க. சிவனுடைய நாமத்தை சொல்லுங்க. ஒரு நல்ல புத்திமதியை சொல்லுங்க. நல்ல அறிவுரைகளை சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் சிவாயனமாக சிவாயனமாக சொல்லிக்கொண்டே இருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும். அதுவும் இல்லையா, உடம்புனாலே செய்யுங்க. இப்போ ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் குப்பையை கிடக்கு, கோயில் தினசரி காலையில் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி கோலம் போடுங்க. அதுக்கு ஏதாவது கூலி எதிர்பார்க்காதீங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நல்ல பலன். இப்படி உடம்பால் ஒரு பலனை செய்கிறது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச வகையில் ஒரு 3 வகையில் நம்ம நல்லது பண்ணணும். இதெல்லாம் நமக்கு இந்த ஊழ்வினையிலேருந்து நம்மளை விளக்கும், நம்முடைய சந்ததிகளை விளக்கும். அதனால் ஊழ் மாதிரி ஒரு கொடியது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஔவையார் முதற்கொண்டு ஊழை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே எல்லா இதிகாசங்கள், ஹரிச்சந்திர புராணம், கந்த புராணம், இதுகளெல்லாம் அந்த ஊழை பற்றியெல்லாம் நமக்கு வருது. விதி என்பது ஒன்று இருக்கா இல்லையா, அதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால் அன்பான நேயர்களை, அந்த ஊழ்வினைக்கு நாம் இடம் கொடுத்துடாம, நம்மளால் அதாவது தானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது பாருங்கள். தனக்கு மிஞ்சி தான் தானம்னு சொல்கிறாங்க. அதாவது இறைவனுக்கு செய்வோம், அது ரொம்ப நல்லது. நம்மளால் முடிஞ்சதை இறைவனுக்கு பண்ணிட்டு வந்தோம்னா இறைவன் தானம் பண்ணணுங்கிறது நம்மகிட்ட இருக்கிறது தப்படி தான் நம்ம தானம் பண்ணணும். நம்மகிட்ட இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால் நம்மகிட்ட என்ன இருக்குது, இப்போ 10 ரூபா இருக்குன்னா ஒரு ரூபா தர்மம் பண்ணலாம், 2 ரூபா தர்மம் பண்ணலாம். அதுக்கு மேலே 5 ரூபாய் கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுறது? அது மாதிரிலாம் இருக்குது. தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம்னு ஒரு பழமொழி உண்டு. இருந்தாலும் அதுக்காக தனக்கு இல்லையேன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதனால் அந்த ஊழ்வினை நம்மளை வந்து தாக்கிடும். அதனால் அன்பான நேயர்களை, ஊழ்வினைக்கு இடம் கொடுத்துடாமல் எல்லோரும் நல்லதே செய்யுங்கள். வாயினால் நல்லது செய்யுங்கள். பொருள் இருக்குன்னா பொருளால் நல்லது செய்யுங்கள். உடம்பால் நல்லது செய்யுங்கள். இறைவனை நாடுங்கள், நல்லதே நடக்கும். அந்த ஊழ்வினை நம்மகிட்ட வரக்கூடாது. ஊழ்வினை நம்முடைய குழந்தைகளுக்கு வரக்கூடாது, பேரம்பேத்திகளுக்கு வரக்கூடாது. பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் குலதெய்வத்தை அன்போடு பக்தியோடு நாடுங்கள். அது உங்களுக்கு அந்த குலதெய்வம் உங்கள் குடும்பத்தை பாரம்பரியமாக காத்து உங்களுக்கு நமக்கு நல்லருள் செய்யும். அன்பான நேயர்களே, எல்லோரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனையும் எம்பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.